அரங்கிட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். வணக்கத்திற்குரிய உச்சநீதிமன்றம் திருநாய்க்களை எல்லாம் பிடிக்க வேண்டும் என உத்தரவு செஞ்சுருக்கு. இது அத்தனை மாநில அரசுக்கும் போட்டிருக்கு. ஆனால் பிடிக்கப்படும் திருநாய்க்களை எங்கே கொண்டு போய் விடணும், அதுக்கு பாதுகாப்பு இது வைக்கணும், அதுக்கு என்ன விதமான பாதுகாப்பு, அதுக்கான ஒரு அடைக்கலம் என்ன, அதுங்களை எப்படி வளர்க்குறது, அதுங்களுக்கு விடுதி ஏதாச்சும் ஏற்பாடு உண்டா போன்ற இதெல்லாம் எதுவுமே சொல்லலை. இதையும் சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். வணக்கத்திற்கு ஒரு உச்சநீதிமன்றம் நாய்களே பிரத்யேகம் தானாக முன் யோசிச்சுது. ஆனால் தாமாக முன் பல விஷயங்களையும் யோசிக்காத நிலை இன்றைக்கி தொடர்ந்துன்னு இருக்குது. மனித உரிமை நீதிமன்றங்கள் வச்சுட்டு அது செயல்படாமல் இருப்பது குறித்து விவாதிக்கலை. இந்த வாகன விபத்து குறித்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் என உச்சநீதிமன்றம் தானாக முன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது. அதெல்லாம் எடுத்தணும் நல்லாயிருக்கும்னு நான் சொல்ல வரேன். என்னென்னு வச்சிங்களேன், வாகன விபத்துகள், வாகன பெருக்கம், வாகன வேக கட்டுப்பாடு, செல்ஃபோனை பேசிக்கிட்டு வாகனம் ஓட்டுறது, செல்ஃபோனை பார்த்துட்டு ஓட்டுறது, இதுக்கெல்லாம் கடுமையான சட்டங்களை ஏற்ற எதுவும் ஒரு பரிந்துரை செய்யலை. பரவாயில்ல, இந்த நாய் விஷயத்துலேயும் இதுங்க கவனிச்சிருக்காங்களேன்றதை கொஞ்சம் பாராட்டத்தக்கதாக இருக்குது. அதே நேரத்தில் இன்னும் பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி நீதிமன்றங்கள் சுகாதாரமான முறையிலேயே இல்லை. அங்கே கழிப்பிட வசதி இல்லாமல் இருக்குது பல ஊரில். அந்த வசதிகள்லாம் சரி பண்ணணும். அங்கே துப்புரவு பணியாளர்கள் இல்லாமல் இருக்கிறாங்க பல ஊரில். இதெல்லாம் சரி பண்ணணும். இதெல்லாம் கீழ் நீதிமன்றங்களை எல்லாம் சரி செய்ய சொல்லி அந்தந்த மாநில அரசுக்கு அந்த துப்புரவுலாம் சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி திருநங்கைகளுக்குன்னு தனி கழிப்பிடம் ஏற்பாடு செய்யணும். ஊனமுற்றோருக்கு தனி கழிப்பிட வசதி செய்யணும். இதெல்லாம் வழக்கத்திற்கு உச்சநீதிமன்றம் மாநில அரசுகளுக்கு உத்தரவு செஞ்சால் நல்லா இருந்திருக்கும். இந்த நாய்களுக்கு தனி காப்பகத்தை அமைக்க சொல்லணும். நாய்களெல்லாம் கொண்டுட முடியாது இல்லையா, அதுவும் ஒரு உயிர். அதனால் இந்திய அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு அதுங்களுக்கு தனியாக ஒவ்வொரு ஊர்லேயும் காப்பகம் அமைக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் வழிமுறைகளை வகுக்க சொல்லி மத்திய மாநில அரசுக்கு உத்தரவிடணும். இதை செஞ்சால் தான். ரேபிஸ் நோய் வருதுன்றது உண்மை தான். அதனால் நாய்களை அடித்து கொள்ள முடியாது இல்லையா. அது ஒரு விலங்கு இம்சை பண்ணுறதுன்னு எதையும் ஏற்றுக்க முடியாது. புரியுதுங்களா? அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. அதனால் இதெல்லாம் ரொம்ப யோசித்து செய்ய வேண்டிய விஷயம். திட்டமிடுதல்ன்றது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். சுதந்திர இந்தியாவில் பல விஷயங்கள் நம்ம சீரமைக்க வேண்டியிருக்கிறது. நம்ம யோசிக்கணும். நீதிமன்ற சீரமைப்பும் அதில் ஒன்று. 1961 கருப்பு கோட்டு கவுனம் போடக்கூடாதுன்னு சொல்லி இந்திய பார் கவுன்சில் தீர்மானம் இருந்தும் கூட இன்று வரை 2025 வரைக்கும் அந்த கருப்பு அங்கி, அந்த நீட்டான உடையை போட்டுக்கிட்டு தான் இன்றைக்கி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆனரபிள்ன்ற வார்த்தையெல்லாம் ஒழிக்க சொல்லி, லார்ட்ஷிப் ஆனரபிள்லாம் ஒழிக்க சொன்ன பிறகும், சார் என்று கூப்பிட சொன்ன பிறகும் அந்த தீர்மானங்களும் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா தீர்மானமாகவே இருக்க ஒழி இன்னும் செயல்பட்டு வரல. இதையெல்லாம் உச்சநீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என கோடான கோடி இந்தியர்களில் ஒருவராக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.